கேது அப்படின்னாலே கேதுவுடைய காரகம் அப்படின்னாலே என்னன்னா ஒரு அதாவது இருட்டு அதுலேயே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா செம்பாம்பும்பாங்க கேதுவை. அதாவது ஒரு ரெட்டிஷ் டார்க்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் அந்த கேது. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது துர்நாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்கவே இருக்காது. ஆனாலும் எங்கேருந்தோ நமக்கு அது மாதிரி சில விஷயங்களை சென்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி தலைமுடி வந்து கேது தான். கேதுவோடைய காரகம் தலைமுடி, இந்த நகம் இதெல்லாம் கேது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் காற்றுல தலைமுடி அங்கங்கே சுற்றி இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கிறது அந்த கேதுவோடைய ஆதிக்கம் இருக்கிற ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக நல்ல ஒரு கலையாக இருக்கும். அது சின்ன வீடாக இருந்தால் கூட நம்ம மனசுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஆனால் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடைக்காது. அவங்க என்னதான் வந்து இதுவாக பர்ஃப்யூம்லாம் போட்டு இதெல்லாம் அடித்து வச்சுருந்தா கூட சம்திங் ஒரு விஷயம் நமக்கு அங்கே ஒரு திருப்தியற்ற ஒரு சூழலாக தெரியும். எனர்ஜி வந்து நல்லா இருக்காது. அதை வந்து ரொம்ப சென்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், அதே மாதிரி அமானுஷ்யமான சில விஷயங்கள்லாம் நடக்கும். நான் சொல்கிறது பேய் பிசாசு அந்த மாதிரி கிடையாது. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள், எதுலையுமே ஒரு சக்ஸஸ் இல்லாமல் இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தடை. ஏன்னா கேதுனாலே கத்திரிக்கோள் தான். எல்லாத்தையும் கட் பண்ணுறது தான் கேதுவோட வேலை. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை வந்து அவர் தடை பண்ணுவார், கட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் இது நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ சப்போஸ் சொந்த வாடகை வீடாக இருந்தால் அந்த வீடு பிடிக்கலன்னா காலி பண்ணிட்டு போயிடலாம். பட் சொந்த வீடாக இருந்ததுன்னா டக்குன்னு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய் வெள்ளி 2 நாளும் வாரத்தில் இந்த பொருள்லாம் இருக்குது. இதுக்குன்னு சில இந்த என்ன சொல்லுவாங்க சாம்பிராணி போடுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெகுலராகவே இவங்க வீட்டில் சாம்பிராணி போடுறது. அதே மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றி 2 அகல் விளக்கு எப்போவுமே வீட்டு வாசலில் ஏற்றி வைக்கிறது. இது வந்து கார்த்திகைக்கு தான் ஏற்றணும் அப்படிலாம் இல்லை. எப்போவுமே த்ரூ அவுட் த இயர் டெய்லியே அவங்க 2 அகல் விளக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்கிறது. ஏன்னா விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. அதை வந்து ரெகுலராக அவங்க பண்ணலாம். அதே மாதிரி விநாயகரை வழிபடுவது. கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம்னா அது விநாயகர் தான். விநாயகர் வந்து அவரோட இடுப்பில் வந்து ஒரு பாம்பை பெல்ட்டாக கட்டியிருக்காரு. அதுதான் கேது ஆக்சுவலாக. ஸோ பிள்ளையாருக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்மளால அவருக்கு பிரார்த்தனை பண்ணி அவருக்கு தீபம் ஏற்றுறது, பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறது, பிள்ளையாருக்கு ஸ்லோகம் படிக்கிறது, அஷ்டகம் என்ன வேணால் நமக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ பிள்ளையாரை பிடிச்சா கேதுவை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.